அனைவருக்கும் வணக்கம். ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குகின்ற ஒரு ஆணையை வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழா நடந்திருக்கின்றது. தொடர்ந்து நம்முடைய ஊர்ப்புற நூலகர்களுக்கு என்று இந்த பாராட்டு விழாக்களை நடத்திய சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 12 மாவட்டத்தில் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த 12 மாவட்டத்துடைய சிஓஸோடு நாங்கள் ஒரு காணொலி காட்சி மூலமாக ஒரு டிஸ்கஷன் நேற்று மதியம் நாங்கள் நடத்தியிருக்கோம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 ஸ்கூலில் அந்த தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட அதில் ஒரு 18 பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தண்ணி உள்ளே வந்துருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும், உள்ளே பூந்ததுக்கு பிறகு அந்த வடிந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் இம்பேக்டாக நம்ம என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக நான் கேட்ட கேள்வி என்பது அரையாண்டு தேர்வுக்கு எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிட்டாங்களா அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அரையாண்டு தேர்வுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்க வேண்டிய காலம். எங்கெங்கெல்லாம் மழை தேங்கி இருக்குது, எங்கெங்கெல்லாம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அதை முடிச்சிருங்க என்று சொல்லியிருக்கிறோம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஹாஃப் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம். நம்ம அதன் அடிப்படையில் தான் அது நடைபெற இருக்கின்றது. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, எந்தெந்த தேர்வுக்கு அவர்களால் வர முடியாமல் இருக்கின்றது, 9ஆம் தேதிக்குள்ளே நார்மல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்தந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும். அப்படி நடத்த முடியல, இன்னமும் தண்ணி தேங்கி இருக்கின்றது, உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடியின் மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும். ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 17 பாயிண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது அனைத்துமே பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய சேஃப்டி சார்ந்திருக்கின்ற பாயிண்ட்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் கவலைப்பட தேவையில்லை, அது முறையாக அது நடைபெறும். வெள்ளம் நிற்கக்கூடிய பகுதிகளை தாண்டி ஒட்டுமொத்தமாக அரையாண்டு தேர்வு இந்த வெள்ளம் பாதித்த எல்லா மாவட்டங்களிலுமே ஒத்தி வைக்கப்படுவதற்காக தள்ளி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்தெந்த நேற்று நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். நாங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி இன்னும் தேங்கிய பாடு இருக்கின்றது, தேங்கிய பிறகும் இபி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கின்றதா, இல்லை உள்ளே நுழைய முடியாதபடி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறதா என்கின்ற ஒரு கணக்கு எடுக்க சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகப்படியான வெள்ள பாதிப்பு இருக்கின்றதோ அந்த ஹெச்எம்ஸ் மூலமாக, அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸ் மூலமாக, எங்களுடைய சிஓஸ் மூலமாக வருகின்ற அதன் அடிப்படையில் அதுக்கான கால் எடுப்போம். இப்போதைக்கு 9ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு நடைபெற இருக்கின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்கே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நடத்தவே முடியாது என்கின்ற விதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வருகின்றதோ அங்கே இருக்கிறதுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் அதுக்கான தேர்வு கண்டிப்பாக நடைபெறும். தொகுதியிலேயே இன்ஸ்பெக்ஷன் போனீங்க, எப்படி இருக்குது? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? 2500 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. தலைமை ஆசிரியர் காலியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே மாண்புமை பொருந்த நீதிமன்றத்தில் அதற்கான வழக்கு இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இமிடியேட்டாக நாங்கள் 2500 பேருக்கு இது வழங்குவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த 234 தொகுதிகளும் நாங்கள் நேரடியாக சென்ற பொழுது எங்களுக்கான அனுபவம் என்பது அரசாங்கத்தின் திட்டம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது, அந்த சேர்ந்ததின் காரணமாக அதிகப்படியான மாணவர்களுடைய சேர்க்கையும் அது அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் நாங்கள் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்தது. அதாங்க நான் ஏற்கனவே சொன்னதாங்க, 18 பாயிண்ட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி மாணவருடைய சேஃப்டி அவரோட சேர்ந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் புத்தகங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் நனைஞ்சது என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு அங்கே வழங்கக்கூடிய அந்த ஒரு செக்லிஸ்ட் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அது வரும்பொழுது உள்ளபடியாக அவங்களுக்கு அந்த புது புத்தகங்கள்லேருந்து நோட் புத்தகங்கள்லேருந்து கண்டிப்பாக அங்கே வழங்கப்படும். ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்த மழை காலத்தில் கூட நாங்கள் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்துச்சுன்னா, ஹெச்எம்ஸ் ரூம்ஸே கீழ்த்தளத்தில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் மாற்றிக்குவாங்க. எதெல்லாம் வல்னரபிள் ஏரியாஸாக இருக்கின்றது, எங்கெல்லாம் மழை பெஞ்சால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் என்று சொல்லுகின்றார்களோ அங்கே இருக்கின்ற ரூம்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரை நீங்கள் மாற்றின்னு ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கோம். நாங்கள் அதை வலியுறுத்தின் காலமாக பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் மாற்றிருக்கிறாங்க.
மாற்ற முடியாமல் இருந்து பாதிப்புள்ளாக இருந்துட்டு சொன்னால் உடனடியாக அதுக்கான நோட்டு புத்தகங்கள் வழங்குகிற பணி நான் செய்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.